இருந்தவரும் வந்தவரும் இனி வரப்போகிறவருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல். இன்றைக்கு உலகத்தின் முடிவு என்கிற அந்த தொடரிலே ஒலிவு மலை குறித்ததான சில காரியங்களை நாம் பார்ப்போம். இயேசுவின் வருகைக்கு மிக முக்கியமான ஒரு தீர்க்க தரிசனமாக இது கருதப்படுகிறது. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் மீண்டும் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துதல். அந்த ஒலிவு மலையை குறித்து அநேக செய்திகள் பரவி கொண்டிருக்கிறது. ஒலிவு மலை பிளக்கப் போகிறது, ஒலிவு மலை அதன் உறுதித்தன்மையை இழந்து விட்டது என்று அநேகர் சொல்லுகிறார்கள். வாங்க, இது பைபிள் என்ன சொல்லியிருக்கு நம்ம பார்ப்போம். சகரியாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தில் அந்த தீர்க்க தரிசனங்கள் இயேசுவின் பாதம் ஒலிவு மலையிலே படும் பொழுது ஒலிவு மலை கிழக்கும் மேற்குமாய் பிளந்து போகும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. வேதம் சொல்லுகிறது. இந்த ஒலிவு மலை எங்கெல்லாம் வேதத்தில் காணப்படுகிறது என்று பார்த்தோம்னால், ஒலிவு மலை இயேசு அநேக நேரங்களிலே ஜபம் செய்த இடம். இயேசு அங்கே தான் அதிகமாக ஜபிச்ச ஒரு இடம்னா அந்த ஒலிவு மலை. அதே போல் இயேசு சிலுவையிலே அறையப்படுவதற்கு முன்பதாக கெத்செமனே தோட்டத்தில் ஜபித்த இடமும் அதுதான். இயேசு கைது செய்யப்பட்ட இடமும் அதுதான். அப்புறம் பார்த்தோம்னால் அப்போஸ்தலர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தில் இயேசு பரமேறி போகும் பொழுது கலிலேயர்களை பார்த்து அண்ணாந்து மேகத்தை பார்க்கும் பொழுது இயேசு பரமேறி போகிற காரியம் நடக்கிற இடமும் அதுதான். அதில் அழகாக சொல்லியிருக்கோம், எப்படி இயேசுவானவர் போனாரோ அப்படியே மீண்டும் பூமிக்கு வரும் என்று சொல்லுகிற ஒரு காரியமும் அதில் தான், இந்த ஒலிவு மலையில் தான் நடந்திருக்கு. இந்த ஒலிவு மலை ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க, இந்த ஒலிவு மலை 2ஆக பிளந்து போகும். அது ஒலிவு மலை என்ன ஆகி போகுமோ 2ஆக பிளந்து போகும். அதில் முக்கிய காரணமாக நம்ம அது உறுதித்தன்மை இழந்ததற்கு சில காரியங்களை நம்ம பார்ப்போம். முதல் காரியம், ஒலிவு மலையிலே அநேக கல்லறைகள் இருக்குதாமா. ஒலிவு மலையில அநேக கல்லறைகள் அங்கே இருக்குது. அதாவது அவங்க சொல்றாங்க 1,50,000 மேற்பட்ட கல்லறைகள், அதற்கும் மேற்பட்ட கல்லறைகள் அந்த ஒலிவு மலையில இருக்கிறது. இந்தியாவை போல கலாச்சாரம் உடையதல்ல இஸ்ரவேல், அதற்கு மாறான கலாச்சாரம். இவர்கள் மலையை குடைந்து ஒரு குகை போன்ற அமைப்பிலே தான் அந்த கல்லறைகள் அவர்களுக்காக செய்வார்கள். அதில் அதே போல 1,50,000 மேற்பட்ட கல்லறைகள் இருக்குன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. அது மட்டுமல்ல, சுரங்கங்கள் தோண்டப்பட்டிருக்கிறது, குகைகள் இருக்கிறது. அப்புறம் அந்த ஒலிவு மலையில இயேசு வாழ்ந்த காலத்தை விட இப்பொழுது கட்டிடங்களும் வணிகங்களும் சுற்றுலா தலங்களும் அதிகமாயிடுச்சு. அதாவது என்ன சொல்றதுன்னா, ஒலிவு மலையிலே ஒலிவு மரம் தான் ஃபேமஸ். அது இப்போது வெட்டப்பட்டு அதனுடைய வேர்கள் எல்லாம் பிடுங்கப்பட்டதுனால அந்த மண்ணின் தன்மை, மலையின் தன்மை இழந்து போயிட்டுன்னு சொல்லுறாங்க. இது முக்கிய காரணமே இங்கே அதிகமான கல்லறைகள் இருக்கிறதுனால தான் இது என்ன பண்ணுது, அதன் உறுதித்தன்மை இழந்து போகுதுன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. சரி, ஏன் பிளந்து போகும்? இதற்கு முன்பதாக இந்த ஒலிவு மலையானது சில நிலநடுக்கங்களை அல்லது பூமி அதிர்ச்சி சந்தித்திருக்கிறதா என்று பார்த்தால் ஆம். இதற்கு முன்பதாக இந்த ஒலிவு மலையானது 100 வருடங்களுக்கு ஒரு முறையாவது இந்த ஒலிவு மலையானது என்ன பண்ணுமா, இந்த நிலநடுக்கங்களை சந்திக்கும். அதில் முக்கியமாக 3 நிலநடுக்கங்களை ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஒன்று, கிபி கிறிஸ்து பிறந்ததற்கு பிற்பாடு கிபி 749 ஜனவரி 20 ஒரு நிலநடுக்கம் வந்திருக்கிறது. இது 90%, அதாவது 90% முழுமையாக சேதமடைஞ்சிச்சுன்னு சொல்றாங்க. இதனுடைய அளவு அந்த பூமி அதிர்ச்சியின் அளவு, நிலநடுக்கத்தின் அளவு 7.5 வரைக்கும் இருக்கலாம், ரிக்டர் அளவு அப்படின்னு சொல்றாங்க. இதில் சேதமடைஞ்சது அநேக கோவில்கள், கட்டிடங்கள் மற்றும் நிறைய கட்டிடங்களும் உயிரிழப்புகள், ஆயிரக்கணக்கான உயிரிழப்புகள் இதில் இருக்கு நடந்திருக்கிற. இதற்கு அப்புறம் 2வது நிலநடுக்கம், இது மிகப்பெரிய நிலநடுக்கத்தை நான் சொல்கிறேன். ஆனால் 100 வருடங்களுக்கு ஒரு முறை இந்த ஒலிவு மலையானது இதை சந்திக்கணும், நிலநடுக்கத்தை சந்திச்சே ஆகணும். அப்படிதான் வரலாறு சொல்லி கொண்டு வருகிறது. 2வது நிலநடுக்கம் கிபி
1033 டிசம்பர் 5 இந்த இந்த நிலநடுக்கம் வந்திருக்குது. எருசலேம் அதாவது பழைய எருசலேம் நகரம் ஃபுல்லா டேமேஜ் ஆயிருக்கு. ஃபுல்லா கடுமையான சேதம். மேற்கு கரையில் சவக்கடல் மேற்கு கரையில பிளவு ஏற்பட்டிருக்கு. சவக்கடல் மேற்கு பகுதியில் பிளவு ஏற்பட்டிருக்கிறதா ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. இதுல தேவ ஆலயங்கள் இடிந்து விழுந்ததாக ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. இதனுடைய அளவு பார்த்தோமானால் 6.7 மற்றும் 7.0 இது வரைக்கும் வந்திருக்கிறதா அவர்கள் சொல்றாங்க. அடுத்து ஒரு இந்த நிலநடுக்கம் இதுதான், இந்த பூமி அதிர்ச்சி தான் மூன்றாவது நடந்தது. பூமி அதிர்ச்சி தான் மிக முக்கியமாக வல்லுநர்கள் கருதுகிறார்கள். ஏனென்றால் 1927 சரியாக ஜூலை 11ஆம் தேதியிலே இந்த நிலநடுக்கம் தான் மிகப்பெரியதான ஒரு நிலநடுக்கமாய் பார்க்கப்படுகிறது. லிக்டர் அளவு அந்த அளவுல குறைவுதான், ரிக்டர் அளவுல அந்த நிலநடுக்கம் குறைவுதான். ஆனா இந்த ஒலிவு மலையில் அடித்தன்மை வரைக்கும் ஒரு பிளவு இருக்கிறதா சொல்லப்படுகிறது. ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. இங்க ஏன் அந்த இந்த 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 மூன்றாவது நடந்த 1927 நடந்த இந்த நிலநடுக்கம் மிக பெரிதாய் பார்க்கப்படுதுன்னா, இந்த நிலநடுக்கம் ஒலிவு மலையின் அடிப்பகுதி வரைக்கும் இது என்ன பண்ணிடுச்சாம ஒரு பிளவு ஏற்படுத்துச்சு. மேற்பகுதியில பிளவு ஏற்படுத்தல, அடிப்பகுதியில பிளவு ஏற்படுத்தினதா ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. இதுல கடுமையா பாதிக்கப்பட்ட நகரங்கள் எதென்றால் எருசலேம், ஜெரிகோ மற்றும் சில அந்த சுற்றி உள்ள பகுதிகள் கடுமையான சேதம் அடைஞ்சிருச்சு. உயிரிழப்புகள் 600க்கும் மேற்பட்ட உயிரிழப்புகள் நடந்திருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். 100 வருடத்துக்கு ஒரு முறையாவது இது சந்தித்தே ஆக வேண்டும். அதாவது அப்படி சந்தித்தே ஆக வேண்டும் என்கிற வல்லுநர்கள் சொல்றாங்க. இதெல்லாம் ஏன் சொல்றோம்னா, 100 வருடங்களுக்கு ஒரு முறை சந்தித்தே ஆக வேண்டும் என்ற இந்த மழை, இந்த நிலநடுக்கங்களை சந்தித்தே ஆக வேண்டும்ங்கிறதான இந்த மழை இப்பொழுது சரியா 2027 இந்த நிலநடுக்கம் ஒரு பூமி எதிர்ச்சை சந்தித்தாக வேண்டும் என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. அது சரியா சொல்லல, அதுல வசனம் சொல்லுது அந்நாளிலேன்னு சொல்லி என்ன எந்த நாளில் வேணாலும் நடக்கலாம். அந்த இயேசு சொல்றார், அந்த நாளையும் அந்த மத்தேயுவின் சுவிசேஷ புத்தகம் 24ஆம் அதிகாரத்துல இயேசு அந்த நாளையும் அந்த நாளிகையும் பிதாவை தவிர ஒருவனும் அறியார், அதை தேவ தூதர்களும் அறியார் என்று இயேசு சொல்லிட்டார். அதே போல அந்த நாள் ஆனா அந்த ஆராய்ச்சியாளர்கள் அல்லது அறிவியல் வல்லுநர்கள் அவர்கள் சொல்றாங்க, ஜியாலஜிஸ்ட் அதாவது பூமியை பூமியை ஆராய்கிற அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, 2027 ஒரு நிலநடுக்கம் சந்தித்தாக வேண்டும். அது ஒரு தோராயமான ஒரு கணக்காக தான் அவங்க சொல்றாங்க. ஆனா இன்னொரு கணக்கு அவங்க சொல்றாங்க, 2040 50க்குள்ள கண்டிப்பா அவங்க சொல்றாங்க உறுதியானா நடக்கலாம், நடக்காம போகலாம், ஆனா ஒரு 90% இது சந்தித்தே ஆக வேண்டும். அதனுடைய அளவு எப்படி இருக்குன்னா 6.5 7.5 வரைக்கும் இப்போ இனி வரப்போகிற நிலநடுக்கங்கள் இருக்கும் என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. இதெல்லாம் சொல்ல காரணம் 1ஆம் வசனம் சொல்லுது, இதோ கர்த்தருடைய நாள் வருகிறது, இதோ கர்த்தருடைய நாள் வருகிறது. அதனாலதான் இதெல்லாம் சொல்ற, ஒலிவு மலை பிளக்க போகிறது, ஒலிவு மலை அது தன்மையை இழந்து விட்டது. இதுதான் உண்மையான ஒரு சான்று, ஒரு கூற்றாக கருதப்படுகிறது. ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, இது பிளந்தா 3 to 4 கிலோமீட்டர் ஆழம் வரைக்கும் மழை பிளக்கும். ஏன் அதை பிளக்கும் அப்படின்னா, நான் முதலே சொன்னது போல இங்க குகைகள் அதிகம், சுரங்கங்கள் அதிகம், அதை விட 1,50,000க்கும் மேற்பட்ட கல்லறைகள் அதிகம். அதனாலதான் இது பிளந்தா மிகவும் டேமேஜ் ஏற்படுத்தக்கூடிய அளவில் பூமி அதிர்ச்சி வரும். அதனால சொல்றாங்க, இதன் அளவு ஆழம் எவ்வளவுன்னு பார்த்தா 3 to 4 கிலோமீட்டர் வரை பிளவு வரலாம்னு சொல்றாங்க. அகலம் 2 to 3 மீட்டர் அகலம் இதுக்கு பிளவு வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் இப்ப இருக்கிற ஒரு உண்மை சம்பவம், ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிற ஒரு உண்மை சம்பவம். அது மட்டுமல்ல, சில ஜியாலஜிஸ்ட் இஸ்ரவேலில் இருக்கிற பூமியை ஆராய்கிற ஒரு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, இஸ்ரவேல் இவர்கள் சொல்ற ஒரு கால கணக்கு, இதற்குள்ள இந்த மழை பிளந்தே ஆக வேண்டும் என்று சொல்கிற ஒரு கால கணக்கானது இஸ்ரவேல் ஜியாலஜிஸ்ட் அதாவது பூமியை ஆராய்கிற அல்லது மலைகளை கற்களை இதழ் அல்லது ஆராய்கிற ஒரு அறிவியல் ஆராய்வாளர்கள் சொல்றாங்க, 2030 சரியா 2050க்குள்ள இந்த மழை பிளக்கும் என்று இஸ்ரவேல் சொல்லுது. ஐரோப்பிய புவி ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, 2040 2060க்குள்ள ஒரு இது சந்தித்தே ஆக வேண்டும் என்று சொல்லுது. அமெரிக்க புவியியல் ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, 2027 2070க்கு முன்பதாகவே இது என்ன பண்ணிவிடணும், சந்திச்சிடணும். இது சந்திச்சா சாதாரணமான நிலநடுக்கமா இருக்காதுன்னு சொல்லுறாங்க. ஏன் இதை சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இயேசு வராருங்கிறது ஒரு உண்மையான சம்பவமா இருக்கலாம். ஆனா ஏன் இதை சொல்றேன், இந்த மழை
பிளப்பதற்கு காரணம் என்னவென்றால் சகரியாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுது, இதோ கர்த்தருடைய நாள் வருகிறது. ஏன் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல காரணம் என்றால், அந்த மழை இயேசுவின் வருகைக்கு தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறது. அந்த மழையானது இயேசுவின் வருகைக்கு அந்த நாளுக்கும் அந்த மழை தன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறது. இதுதான் ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை. அந்த மழையானது சில ஆண்டுகளுக்குள்ளாவே பிளக்க போகிறது என்றால் இதெல்லாம் அவர்கள் கொடுத்த கணக்கு, நானா எடுத்ததல்ல. நீங்க கூகுள்ல தேடி பார்த்தீர்கள் என்றால் அதுல இருக்கும். அவங்க சொல்றாங்க இந்த ஆண்டுக்குள்ள பிளக்கும். சரியா எல்லா புவியியல் ஆராய்ச்சியாளர்களும் சொல்றாங்க 2027 சரியா 2070க்குள்ள இந்த மழை பிளந்தே ஆகவிடும். பிளந்தா அது எப்படி பிளக்கும் என்றால், கிழக்கும் மேற்குமாய் பிளக்கும், வடக்கும் தெற்குமாய் சாயும் என்று சொல்லுகிறார்கள். இதுதான் வேதம் சொல்லுகிறது. சகரியாவின் புஸ்தகம் 14ஆவது அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சொல்லுகிற தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக இதை பார்க்கிறேன். அது மட்டுமல்லாமல் வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 18 20ஆம் வசனம் வரை இது நான் பார்க்கிறேன். இதை சுற்றி நடக்கிற ஒரு இடம் எதுவென்றால் எருசலேம். இந்த எருசலேமை சுற்றி தான் எல்லாமே நடக்குது. யுத்தம் ஆயினும் சரி, பூமி அதிர்ச்சி ஆயினும் சரி, எல்லாமே எருசலேமை சுற்றி தான் நடக்குது. இயேசுவானவர் அப்பப்ப சொல்லுவார், எருசலேம் அருகே வரும்பொழுது இயேசு கண்ணீர் விட்டார். சகரியாவின் புஸ்தகமே சொல்லுது, எருசலேமை நான் தத்தளிப்பின் பாத்திரமாய் மாற்றுவேன். சங்கீதக்காரன் சொல்ல, எருசலேமை நான் பாரமான கல்லாக்குவேன் என்று வேதங்கள் அநேக காரியங்களை சொல்லி கொண்டு வருகிறது. ஏன் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல காரணம், மறுபடியும் சொல்றேன், இந்த ஒலிவு மலையானது இயேசுவின் வருகைக்கு ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறது. நீங்களும் நானும் இயேசுவின் வருகைக்கு ஆயத்தப்படுவோமாக. இந்த பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரிக்கும். இதெல்லாம் சம்பவிக்கிறதுக்கு ரொம்ப நாளெல்லாம் அல்ல. அவர்கள் சொல்லுகிற கணக்குப்படின்னு பார்த்தா நம்முடைய சந்ததியாரை, நம்முடைய ஜெனரேஷனை இயேசுவின் வருகையை காணக்கூடியதான ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. மறுபடியும் சொல்றேன், இயேசுவின் வருகைக்கு மழை தன்னை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறது. இயேசுவின் வருகைக்கு மழை தன்னை உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறது. இயேசுவின் வருகைக்கு மழை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறது. இதை பார்க்கிற நீங்களும் இதை கேட்கிற நானும் யாவரும் இயேசுவின் வருகைக்கு ஆயத்தமாகுவோம். இயேசுவின் வருகை தாமதமானால் அடுத்த வாரம் உலகத்தின் முடிவிலே சந்திப்போம். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.